ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, 2 நாளாக வேலைக்கு போகலை. அதாவது நேற்று போனாங்க, மாமா 5ஓட வந்துட்டாங்க. ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டில் தான் இருந்தாங்க. டேப்லெட் போட்டிருந்தாரு, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. சாயந்தரம் ஆக பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முடியலை. அதனால் சரி நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் சொன்னார், இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வீடியோ எடுக்கணும்ல, நீ கிளம்பிடுமா, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, ட்ரிப்ஸு போடணும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் எனக்கு சேலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சேரீ கட்டி குளிச்சிரு, நான் கரெக்டாக குளிச்சுட்டேன், சேரீயும் பாதி கட்டிட்டேன். ஃபோன் பண்ணாங்க. இப்போ நான் மாமா வந்து பார்க்க போகிறேன், வாங்க மாமா போய் பார்க்கலாம். பாப்பாவும் கிளம்பிட்டேன். சரி தான் எடுத்து வச்சுட்டு போனாங்க, கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்பிட்ட போய் என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல்லாக வந்து காய்ச்சல் வந்தவங்க எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க. பாப்பா வச்சுட்டு இருந்தனால வீட்டுக்கு போங்க, நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் பாப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். கொசுவும் இருக்குது, அவங்கள கடிச்சிட்டு குழந்தை கடிச்சிரும். நிறைய பேர்த்துக்கு காய்ச்சல் வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஒரு பாட்டிலில் 2 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னாச்சு என்ன ஒன்றுமே தெரியல. 105 டிகிரி காய்ச்சல் இருக்குது அப்படின்னாங்க. ட்ரிப்ஸு போட்டால் சரியாயிரும். ஒரு ட்ரிப்ஸ் இப்போ தான் போட்டிருக்காங்க. சரி நான் வீட்டுக்கு வந்துட்டு மாமாவுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பாத்திரம்லாம் கழுவியாச்சு. கழுவிட்டு மாமாக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அவங்க வந்தோடனே சட்னி வேணுமா இல்லை சாம்பார் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஒரு தட்டு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா கஞ்சியும் கேட்பாரு, அதனால் சரி 2ல் ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னு அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் கஞ்சிக்கு. இன்னும் ஃபோன் பண்ணலை, இன்னும் 2வது ட்ரிப்ஸு ஏறலை அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரிப்ஸு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சுட்டாக தான் ஒழுகிட்டு இருந்துச்சு. நாங்கள் வரையில் இன்னும் ஃபுல்லாக வந்து ஆயிருக்காது. ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை. அத்தையும் நம்ம கூட இல்லை, அதனால் பாப்பா விட்டுட்டனால மாமாட்டே இருக்கவும் முடியல. இந்த மாதிரி வந்து இப்போ கல்யாணம் ஆகி எங்களுக்கு 7 வருஷம் ஆகுது, 8வது வருஷம் ஆக போகுது. ஒரு நாள் கூட மாமாவுக்கு இப்படி ஆனதில்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அத்தை இந்நேரத்தில் வந்து பஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் காலையில் வரேம்மா அப்படின்னாங்க. கூட இருக்கிறக்கும் அங்கே ஆள் யாருமே இல்லை, மாமா மட்டும்தான் இருக்காங்க. இதனால அப்படின்னு ஒன்றுமே புரியலை. ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்களும் எல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், கடந்து போயிடலாம் அப்படின்னு நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் முடியல. எப்போவுமே பார்த்திங்கன்னா எனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகும், மாமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகாது அப்படின்னாலுமே அப்பப்போ காய்ச்சல் வரும், சரியாயிரும். இந்தளவுக்கெல்லாம் வந்ததில்லை. படுக்க மாட்டாங்க, வேலைக்கெல்லாம் போகாமல் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் வீடு நம்ம கைவிட்டு போச்சு. அதுக்கு அழுதாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதிலிருந்து மீண்டு வரக்குள்ளேயே இப்போ
நம்ம கூட யாராவது இருந்தாங்கன்னா கூட தெரியாது. என் கூட யாரும் இல்லை. யாரும் இல்லை அப்படின்னா யாருமே இல்லை. அதுதான் எங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுனா, ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் இல்லாதவங்க அனாதை கிடையாது. எல்லாரும் இருந்தும் நம்ம ரொம்ப முடியல அப்படின்னு நினைக்கும் போது கூட என்னாச்சு அப்படின்னு கூட கேட்க ஆள் இல்லாமல் பண்ணிட்டுமே எல்லாரும் இருந்தும் கூட அவங்களும் அனாதை தான். அவருக்கு ஏதாவது ஒன்றா நான் பார்க்கணும், எனக்கு ஏதாவது ஒன்றா அவர் பார்க்கணும், அவ்வளோதான். பாப்பா வேறு ரொம்ப அழுகுறா. அப்பா அப்பாவை கூட்டிகிட்டு பார்த்ததே இல்லை. அவருக்கு அப்படியெல்லாம் இது பண்ணிடலாம் நானே பார்த்ததில்ல. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா தான். நீ கஞ்சி கேட்பாங்களா, இல்லை இட்லி? கஞ்சி இல்லாட்டினா இட்லி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க டாக்டர். அதனால நான் வந்துட்டேன். இட்லி ஊற்றிட்டு கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கேன். நீ என்ன சொல்லுவார் அப்படின்னு தெரியல. அரிசி ஊற வச்சுருக்கேன் கஞ்சிக்காக. எப்போ ஃபோன் வரும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஃபோன் வந்துன்னா போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். எப்பயும் கூடயே தான் இருப்பேன். இந்த சொல்லுவாங்க தெரியுமா, வேதாளம் பின்னாடி சுற்றிகிட்டே இருக்கும். விக்ரமாதித்ய வேதாள கதை. அதே மாதிரி தான். விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன். தனியாக அவங்க இங்கே இருக்கும்போது இங்கே இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, அவங்க டாக்டர் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா பார்க்கலாம். பண்ணி வர சொல்லிட்டாங்க. பாப்பா வந்து அப்பா கூட்டிகிட்டு கிளம்பிட்டா. தங்கம் பழம சம்மி போல தங்க போ நட. மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாத்திரை கொடுத்துருக்காங்க. 105 டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு. 2 இல்லை 3 குளுக்கோஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பேக்கெட் போட்டு நல்லா சுடு தண்ணியில் கலக்கி குடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி சரின்ட்டு அதில் ஊற்றிட்டு இருந்தேன். சரி குடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சாப்பிட்றதுக்கு இட்லியே போதும்னு சொல்லிட்டாரு. அப்படியே சுருண்டு படுத்துட்டாரு. பாப்பா தான் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பா 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 அப்பான்னு. ஒன்றுமே முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கஞ்சி தான் வைக்கிறேன்னு சொன்னேன். மாமா கஞ்சி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இட்லியும் சாம்பாரும் வேணும்னு கேட்டாங்க.